நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு முறிவுக்கு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஆமா, அது ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டார். எல்லாரும் ஒரு சமரசத்தை நோக்கி ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துதான் வந்திருந்தாங்க, போயிருக்காங்க பத்திரிகையாளர்களா. அந்த சட்டம் எதிர்பாராத வண்ணம் எந்த விதமான முடிவும் தேர்வும் எட்டப்படவில்லை. எந்த இடத்திற்கும் திரு அன்புமணி ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே நான் தான் தலைவராக நீடிப்பேன் அப்படின்றது தெளிவாக சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, கூட்டணியை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னதன் மூலம் அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, அவரு மற்ற கட்சிகளுக்கும், குறிப்பா பிஜேபிக்கும் அவர் சொல்லிட்டாரு, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்றத அவரு தெளிவா அவர் சொல்லிட்டாரு. அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த மாதிரி கட்சியினுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் அவர்கள் அளித்துள்ள பதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய இந்த மக்கள், தொண்டர்கள், அவர்கள் எல்லாம் முழுமையா என்னோட நிற்பாங்க, அதான் கட்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கட்சியில யார் எது முடிவு எடுப்பாங்க அப்படின்னு வரும்போது, அன்புமணியினுடைய பதவி காலம் 3 ஆண்டு காலம் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி இவங்க சொல்றாங்களே, அவங்க நிறுத்துறாங்களே அப்படின்னு வரும்போது எங்கிட்டதான் இருக்கும் கட்சி. போயிட்டு கிராமத்துல போய் கேட்டு பாருங்க, யார் சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவர் இறங்கிட்டாரு. இதை ஷோடவுன் அப்படின்னு, அதாவது நான் பாத்துக்கலாம் வா, நீங்களா நானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் போயிட்டாரு திரு ராமதாஸ். இதை அன்புமணி எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றார், எவ்வாறு செயல்பட போகின்றார் என்பதை பொறுத்துதான் பாமக அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய எதிர்காலம் முடிவாகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்று சொல்வதை போல இதற்கு மேல் பின்னாடி போவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனை ராமதாஸ் அவருடைய பேட்டியின் மூலம் தெரிவிச்சுட்டாரு. என்னை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 7 ஆண்டு காலத்துல அவரு பல விடயங்கள் சொல்லி இருக்கின்றார். அது அந்த மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா ராமதாஸ் இப்படி வெளியில இருந்து யாரும் செஞ்சாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொல்லிச்சாங்க, என்ன அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர் குற்றம் காட்டும் போது, 7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்சியை கைப்பற்றுவதற்குரிய முயற்சியில் அன்புமணி ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றது என்னை தொடர்ந்து உதாசீனப்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா அந்த மக்களிடையே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது எப்படி அன்புமணி ராமதாஸ் எதிர்கொள்ள போறன்றதை பொறுத்து தான். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ராமதாஸ் சொல்லியிருக்கக்கூடிய அவர் நான் தான் தலைவரை நீடிப்பேன், தேர்தலுக்கு பிறகு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த நிலைப்பாட்டிற்கு அன்புமணி ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே சமரசம் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். இல்லை என்றால் பாமகனுடைய எதிர்காலம் என்ன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அடுத்த சில நாட்களில் அதுதான் பெரும் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் பேசப்படும். தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள். இதற்கு அன்புமணி இறங்கி வருவாரா? ஏன்னா இன்னைக்கு செயல் தலைவர் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு அன்புமணியை. 3 ஆண்டு காலம் அந்த பதவி முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு அன்புமணிக்கு. ஆமா 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 அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு அன்புமணி தயாரா இருக்கிறாரா அப்படின்றதான். ஏன்னா அன்புமணி எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்னதான் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுவீங்களா, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்ட போது, நிருபர்கள் கேட்கும் போது இவர் சொல்றாரு, அது நேரடியா திரு ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்லல. நான் தான் எல்லாம், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நான் தலைவனா இருக்கக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு தான் அவர் அவருடைய கேள்வி எழுப்புகின்றார், எதிர்கேள்வி எழுப்புகின்றார். எனவே அந்த விதிமுறைகளின்படி எப்படி போகும் இந்த இந்த பிரச்சனை, இவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனை எப்படி போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவர் ஒண்ணு சொல்றாரு, 3 ஆண்டுக்கு ஆயிப்போச்சு அன்புமணிக்கு, 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவர் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு அதே நேரத்தில் நீங்க வேற ஒருத்தர் இது பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் எந்த விதமான எண்ணமும் இல்ல, அன்புமணி நீக்கக்கூடிய எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன அப்படின்னோம்னா, அவருடைய உறுப்பு சாதாரணமா வைக்கிறாரு, கூட்டணியை நான் தான் முடிவெடுப்பேன், இப்போதைக்கு தலைவர் நான் தான், இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே நீ அந்த பொசிஷனுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு நிலையை தான் அவர் தனது மகனுக்கு அவர் கொடுக்குறாரு. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.